மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போடணும்னா முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கேவைசி பண்ணணும். பேங்க் கேவைசி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் போது பண்ணிருப்பீங்க. அது இல்லாம தனியா மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு கேவைசி ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு பேன், ஆதார், உங்க பேங்க் அக்கௌண்ட் அண்ட் லிங்க்ட் மொபைல் அவசியம். இந்த கேவைசியை நீங்க ஆன்லைன்லயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். எந்த ஏஎம்சியோட வெப்சைட்டுக்கு போனாலும் இதை நீங்க ஆன்லைன்ல பண்ணலாம். இல்ல உங்க ஊர்ல கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக் ஆஃபீஸ் இருக்கு, நான் பிசிக்கலா தான் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா நீங்க அந்த ஆபீஸை விசிட் பண்ணியும் பண்ணலாம். ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸோட ஆபீஸ் கூட விசிட் பண்ணலாம். இதுலயும் சில பேருக்கு சந்தேகம் இருக்கு, ஐசிஐசிஐ ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஐசிஐசிஐ பேங்க் போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐசிஐசிஐ பேங்க்ன்றது தனி கம்பெனி, ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது தனி கம்பெனி. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட ஆபீஸ்க்கே போங்க. ஒன்ஸ் உங்க கேவைசி எல்லாம் ப்ராசஸ் ஆகி ரெடி ஆயிருச்சு அப்படின்னா ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி அதுல நீங்க எஸ்ஐபி செட் பண்ணணும். அதுக்கு 3 விஷயம் தேவை. என்னைக்கு நீங்க எஸ்ஐபி போட போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் ஒரு 2000 ரூபாய் இந்த ஃபண்ட்ல நான் ஒரு 12 மாசம் போட போறேன் அப்படிங்கிற இந்த அத்தனை இன்ஃபர்மேஷனையும் நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். சில பேர் தவறுதலா பெர்பச்சுவல் எஸ்ஐபின்னு போட்டுருவாங்க. அப்ப 40 வருஷம் ஓடிட்டு இருக்கும். அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. ஒரு டிஃபைன்டு டைம், அதாவது 12 மந்த்ஸ் ஆர் 24 மந்த்ஸ்க்கு எஸ்ஐபி போடுங்க. எவ்ரி 12 ஆர் 24 மந்த்ஸ் அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு தான் நீங்க அந்த எஸ்ஐபியை ரினியூ பண்ணணும்.